மச்சான் பட்டாசு வாங்க காசு கொண்டு வர சொன்னே கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேன்டா. நாடா ஒரு பிச்சைக்காரங்கிட்ட இவ்வளோ பணமா? இதா எப்புட்றா? அதெல்லாம் உனக்கு தேவையா? அதான் காசை கொடுத்துட்டேன்ல. என் கிட்டயே பிக் பாக்கெட் அடிக்கிறியா? போடா போடா, வந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஏண்டா உனக்கு வெக்கமானலாம் ஒண்ணுமே இல்லையாடா? ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணாம இருக்க. அவனுக்கு ரியாக்ட் பண்ணா கேலரிஸ் வேஸ்ட் ஆயிடுமேடா. காலையில வேற 2 இட்லி தான் சாப்பிட்டேன். வா பேசுறவன் மட்டும் எனர்ஜி வேஸ்ட் ஆகாதாடா? அதுக்கு தான் வாயை திறக்காம பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா நீ வேணா என்ன ஏதாவது கேவலமா சொல்லேன், நான் ரியாக்டே பண்ண மாட்டேன். இதெல்லாம் வேணாம்டா. டேய் சும்மா சொல்றா. என்னடா சொல்றது? நீயே ஒரு பேமாரி. உன் மூஞ்சியெல்லாம் பார்த்தாலே எனக்கு வாந்தி வருதுடா. உன்னை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி தினமும் வாந்தி மாத்திரை போடுறேன் தெரியுமாடா உனக்கு? நானும் என் மேல திருஷ்டி படக்கூடாதான் நான் கூட சுத்திட்டு இருக்கிறேன் தெரியுமாடா? அச்சகல நாயே. ரியாக்ட் பண்ண மாட்டேன் நான் சொன்னேன். அது ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன். அதுக்கிட்ட இப்படி எல்லாம் சொல்லி இந்த பிஞ்சு மனசை அடிச்சிட்டியாடா. டேய் சோமோ. யாரா அது? யாரா காது பக்கத்துல வந்து கத்துனது? ஏன் சார் கத்துறீங்க? பக்கத்துல தானே இருக்கேன். வெளியூர்ல இருந்து வந்த கரகாட்ட கோஷ்டி நீங்க தானா? சரி என் கூட வாங்க, நான் ஊர்ல கொண்டு போய் விடுறேன். ஐயோ என்னடா என்னடா கனவு எதுவும் கண்டியா? இங்க பாருடா, இதான்டா நான் சொன்னது. என்னடா வளர்றேன்? அங்க யாருமே இல்லையாடா? கண்ணு திறந்து நல்லா பாருடா. என் பக்கத்துல வந்து ஊன்னு கத்துச்சுடா. உன் பக்கத்துல வந்து ஊன்னு கத்த அது என்ன சமந்தாவாடா? சார் என்ன விட்டுருங்க சார். உனக்கு யாரோ சைவனை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? அதான் உன்னை விடாம தொந்தரவு பண்ணுது. எனக்கு பயமா இருக்குடா. ஆனா உனக்கு யாரா சைவனை வைக்க போறான்? யாரு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். யாரா? அவன் பொண்ணு பின்னாடி போகாதான்னு படிச்சு சொன்னேன், கேட்டியா? செய்வன வைப்பான்னு எனக்கு அப்புறம் தெரியும். அதான் வச்சுட்டான்ல. வாங்கடா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் சார், நாங்க வாரத்தை சிசிடிவில பாத்துட்டு இருந்தீங்களா? சரி, நாங்க வர்றது தெரியும்னு சொன்னால அப்படின்னா நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல. என்கிட்ட அருள் வாக்கு வாங்க வந்திருக்கீங்க, கரெக்டா? ஏட்டா சிரிக்கிறீங்க? தப்பா சொல்லிட்ட. பாவண்டா மச்சான், இவனுக்கு ஒண்ணுமே தெரியலடா. டேய் மச்சான், டேய் யோ என் ஃப்ரெண்ட என்னையா பண்ண? ஓவரா வாக்காட்டால அதான் படுக்க வச்சுட்டேன். யோ அவனை எழுப்பி விடியா. அவன் டே மச்சான், டேய் என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது, கிளம்பு. எவ்வளவு காசு வேணும்னு சொல்லுங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. டேய், நாங்க பேர் புகழ் படம் இந்த உலகத்தையே ஒதுக்கி வாழ்றவங்கடா. என்கிட்ட காசை காட்டுறியா? இப்படிதான் ஒருத்தன் சொல்லி சொல்லி பிக் பாஸுக்குள்ள போயிட்டான். இப்போ உனக்கு இது வேணுமா வேணாமா? சரி, நீ போஸ்ட் பண்ணி குடுக்கறதால வாங்கிக்கிற. உனக்கு என்ன வேணும்? என்ன ஒரு பேய் துரத்துது, அதை விரட்டுங்க சாமி. அது பேய் இல்ல. அப்புறம் நீலியா சாமி? டேய், அது பஞ்சுருளி. அப்படின்னா இறைவன். என்ன சாமி சொல்றீங்க? கடவுளுக்கு ஒன்னால ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு, அதான் உன்னை தேடி வந்திருக்கா. வேலையை முடிச்சு கொடுத்தா எவ்வளவு காசு கொடுப்பான்னு கேட்டு சொல்லுங்க சாமி. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ பஞ்சுருளி, சுகர் சோப்புக்கு ஏதோ வேலை வச்சிருக்கீங்களா? என்னன்னு சொல்றீங்களா? பார்த்தா போட் போட்டு கேட்கறதுக்கு அவரோட பக்கத்து வீட்டு பையனாடா. இப்ப நான் என்ன பண்றது? இயற்கையோட சத்தத்தை கேளு சோபா. உன்னோட கேள்விக்கான பதில் அதுலதான் இருக்கு. டேய், இந்த படத்தை தூக்கிட்டு பாடா. நைட்டு சூப்புக்கு யூஸ் ஆகு.
இல்லைங்க சார், பயமா இருக்கு. ஏன் சார் என்ன விடாம துரத்துறீங்க? எனக்கு உன்னோட உதவி வேணும் சுகர் சோமு. நானே சுகர் மாத்திரை வாங்க காசு இல்லாம சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட உதவின்னு வந்து கேக்குற உங்களுக்கு 10 ரூபாய் கூட கொடுக்க முடியாத பாவியா இருக்கானே சார். டேய் சொல்றத முழுசா கேள்றா. அந்த இந்திரவர்மா இருக்கான்ல, நம்ம பையன் சார் அவன். சொல்லுங்க. காட்டுக்குள்ள இருக்கிற எனக்கு சொந்தமான 100 ஏக்கர் இடத்த ஆட்டைய போட பாக்குறான்டா. உங்க இடத்த மட்டுமா ஆட்டைய போட்டான்? என் வீடு இருந்த 4 செண்டையும் என்ன ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான் சாமி, தெரியுமா? சரி, நான் இப்ப என்ன பண்ணணும் அத முதல்ல சொல்லுங்க. நீ அந்த இந்திரவர்மாவை கொல்லணும். என்னால முடியாது. அவன் தீய சக்தி. அவனை எரிச்சாதான் உங்க ஊருக்கு நல்லது பிறக்கும். என்ன யோசிக்கிற? என் மேல நம்பிக்கை இல்லையா? முதுகுல குத்திடுவானோ? டேய் நான் கடவுள்டா. அதனாலதான்டா இன்னும் பயமா இருக்கு. நான் உன் கூட இருப்பேன். ஆமா, என்ன எதுக்கு செலக்ட் பண்ண? ஏன்னா நீ ரொம்ப நல்லவன் சோமு. ஏய் இந்திரவர்மம், எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. என்ன ராஜா, உங்களை பாக்குறதுக்கு சுகர் சோமு வந்திருக்கான். சாப்பாடு மிச்சம் ஏதாவது இருந்தா போடுவோம். வெளியவே வெயிட் பண்ண சொல்லு. டேய் ஒன்னத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க, புரியுதா? டேய் நீ எப்படா உள்ள வந்த? தள்ளி விழுறாமல்ல. எதுக்கு வந்திருக்க? நேத்தைக்கு நைட்டு நான் காட்டுக்குள்ள போனப்போ. ஐயோ அது நான் இல்ல சோமு. டுன்டனும் அவ கடவுளுக்கு சொந்தமான காந்தாரா இடத்துல கைய வச்சியா? நான் கையையும் வைப்பேன் காலையும் வைப்பேன். முடிஞ்சா ஏன்? வேணாம் வர்மா, இது வரைக்கும் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடிக்கலாம். ஆனா எப்ப கடவுளோட பொருள் மேல ஆசை வச்சியோ அப்பவே உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணேன்னு உனக்கு தெரியுமாடா சோமு? தெரியும்டா, ஃபாரஸ்ட் இடத்த ஆட்டைய போட்டு உன் பேர்ல பட்டா போட்டு வைக்கதானே? இல்லடா சோமு, எல்லாம் என் பொண்ணுக்காக தான். என்ன சொல்றீங்க ராஜா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு சீதனமா 500 ஏக்கர் கேட்டான்டா பகல்வான்பூர் அரசன். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? அதான் அந்த 100 ஏக்கர் இடத்த வளைச்சு போடலான்னு பார்த்தேன். சொல்லு சோபோ, நான் பண்ணது தப்பா? சொல்லு, தப்பா சோபோ? இதுக்கு மேல இவன் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. டேய் இந்த இந்திரவர்மாவையே மிரட்டுறியா? இந்த நாயை போட்டு தள்ளுங்கடா. என்னடா தந்திரம் பண்றியா? பயந்துடுவோமாடா? வீடியோ பாக்குறீங்களே தவிர லைக் பண்ண மாட்டேங்கிறீங்களாடா? ஏற்கனவே உடம்புல சுகர்டா, முடியலடா. ப்ளீஸ்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க? லைக் பண்ணுங்கடா ப்ளீஸ். டேய் சாம்பார்ல எவ்வளவு உப்பு போடணும் பாச்சு உனக்கு தெரியுமாடா? டே 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 அட்லீஸ்ட் கேஸ் ஸ்டவ் எப்படி ஆட் பண்ணணும் பாச்சு தெரியுமாடா உனக்கு? எல்லாம் தெரியும். நீ எந்த வேடா பட்டு அதான் என் பேரை போடாத. ஆமா, இவர் பெரிய மெக்டொனால்ட்ஸு 4 ஓட்ட ஓலையும் ஒரு இட்லி குண்டா வச்சுக்கிட்டு இந்த சீனா? உன்னை விட பெரிய பிராண்டா நான் உருவாக்கி கேட்டேன்டா.